ஆளும் அதிமுக அரசின் தேர்தல் அறிக்கையின்படி 2021ஆம் ஆண்டுக்குள் அனைத்து அரசு மதுபான கடைகளும் மூடப்படுமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. மகேந்திரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடர்ந்த பொதுநல வழக்கில் தஞ்சை பள்ளி அக்ரஹாரம் பேருந்து நிறுத்தம் அருகே அமைக்கப்பட்ட அரசு மதுபான கடையால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் அந்த கடை அமைய தடை விதிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டிருந்தது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன் எஸ். சுந்தர் அமர்வு முன்பு ஆஜரான டாஸ்மார்க்கின் மேலாண் இயக்குநர் 2 கட்டங்களாக 1000 கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் 21 வயதிற்கு மேற்பட்டவர் என்பதற்கான சான்றை சரிபார்க்கவும் அறிவிப்பாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மது விலை உயர்வால் தான் கடந்த ஆண்டு 30,000 கோடி ரூபாய் வருவாய் அதிகரித்துள்ளதாகவும் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் குறைந்த நேரம்தான் மதுக்கடைகள் திறந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்கு தமிழகத்தில்தான் அதிக குடிநோயாளிகள் இருப்பதாக கூறிய நீதிபதிகள் ஆளுங்கட்சியின் தேர்தல் அறிக்கையின்படி 2021ஆம் ஆண்டிற்குள் அனைத்து மதுக்கடைகளும் மூடப்படுமா என கேள்வி எழுப்பினர். தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளின் நேரத்தை குறைக்க வேண்டும் என்றும் இல்லையெனில் பார்களை நிரந்தரமாக மூட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தமிழகத்தில் எத்தனை மணமகிழ் மன்றங்கள் உள்ளன, டாஸ்மாக் கடைகளின் நேரத்தை குறைக்க முடியுமா என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.